சரண கோஷம் விண்ணை பிளக்குது. ஹர 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 மகாதேவா. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விநாயக மகாலிங்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இங்கே மேலப்பாளைய குறிச்சியிலேருந்து வரேன். அண்ணா உங்கள் பேர்? முத்துமணீஸ்வரன். சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? நான் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் தேரோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன், 8 வருஷத்துக்கு மேலே. இப்போ வந்திருக்கீங்க, இந்த வருஷம் 518வது தேரோட்டம் வந்துருக்கு. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள்? செம்ம என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கு தேரோட்டத்தில் எல்லாமே. மற்றபடி போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லபடியாக போய்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைப்பட்ட இந்த வருஷம் தரிசனம் என்ன உங்களோட வேண்டுதல் போன வருஷம் வேண்டியிருந்தேன், அது நடந்துருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக தேரலுக்கு வரணுன்றனால வந்துட்டேன். அதுமாரி இந்த வருஷம் வேண்டி அடுத்த வருஷமும் நடக்கும், அதுவும் வந்து இழுப்பேன். சரி, இப்போ தேர் எழுத்துட்டீங்க காலையில் கண்டிப்பாக 4 மணிக்கே எப்போ பார்த்தாலும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறது, வந்து நல்ல நேரம் பார்த்து இழுக்கையிலே இழுத்துறது, அவ்வளோதான். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? மீனாட்சிபுரம் முத்துக்குமார். உங்கள் பேர்? ஜானகிராம் சதீஷ். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், கலந்துருவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்வீங்க? பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லணும்? பிடிச்ச விஷயம் என்னது? நிறைய கடைலாம் பார்த்துருப்பீங்க, தேர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய காரு வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். குறிச்சி. எங்களுக்கு பிறந்த ஊர் நாங்கள் திருநெல்வேலி தான். கட்டி கொடுத்த இடம் குறிச்சி மேலப்பாளையம். எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்துருக்கீங்க? நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த வருஷம் வந்திருக்கீங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்க நிலைப்பட்ட? நெல்லைப்பர் வருஷம் வருஷம் எங்களுக்கு ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். கும்பிட்றதுனால ஒரு குறையும் கொடுக்கல, நல்லா தான் வைப்பார் நெல்லைப்பர். சரிம்மா, குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பாப்பா. நல்லா என்ஜாய் பண்ணேன். அம்மா இது பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தாங்களா? அம்மா பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்களா? வாங்கி தந்தாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. லைம் வாங்கி கொடுத்தாங்க. வேற வேற எனக்கு நிறைய இருந்துச்சு. தேர் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்து. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு? நிறைய பெருசாக. சாமி கும்பிட்டீங்களா? சரி, ஓகே, நல்லா படிங்க. ஓகேயா, நன்றி, தேங்க்யூ மேடம். ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சொல்லு. சேரன் மகாதேவி. பேர்? சூர்யா. உன் பேர் சூர்யாவா? எங்கேருந்து வர? சேரன் மகாதேவி. இது வரைக்கும் எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்திருப்பேன் தேரோட்டத்துக்கு? இந்த வருஷம் தான் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோவில் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு? இவ்வளோ கூட்டத்தை எங்கேயா பார்த்துருக்கியா? இவ்வளோ பெரிய தேர், யானை இதெல்லாம் பார்த்துருக்கேன். எங்கேயுமே பார்த்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கல. உனக்கு கோவில் எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ வந்த? காலையிலே வந்தியா இல்லை இப்போ தான் வந்தியா? காலையில் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துருப்பல. சுற்றி பார்த்ததில் உனக்கு பிடிச்சது? நிறைய கடைலாம் இருந்திருக்கும். அதில் கடலை வந்து பார்க்கல. தேர் தான் கடைக்கெல்லாம் போகவே இல்லையா? சொல்லு. தேருக்கு முன்னாடி உங்கள் மம்மி உன்னை கடைக்கு கூட்டுகிட்டே போகலை அப்படி தானே? இப்போ தான் நீ போவே இல்லை, நிறைய கடை இருக்குது. நீ போய் உனக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு போயிரு, சரியா? நீ அப்படின்னா நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற? வெளியில் கடையில் வேண்டாம் ஆசைப்படுத? அந்த சாப்பிட்றதுக்கா? ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நித்திகா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி தான். திருநெல்வேலி தானா? எந்த ஏரியா? பெருமாள் கோயில் தெரு. சூப்பர், ஓகே. டெய்லி கோயிலுக்கு வந்துடுவீங்களா? டெய்லி வருவோம். ஓகே, அப்போ நிறைய பேர் டெய்லி பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஆமாம் ஆமாம், பக்கத்தில் இருக்கனால பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இந்த வருஷம் தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இது எத்தனை தேர் வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் தேரோட்டம் அது? 518. ஓகே, கரெக்டு. இந்த வருஷம் வந்திருக்கீங்க, நல்லப்பட்ட என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்க? நல்ல படிப்பு கிடைக்கணும். அப்படியா? ஆமாம், நல்ல படிப்பு கிடைக்கணும். சரி, ஓகே. சரி சரி, ஓகே, நன்றி. என்ன சொன்னீங்க? நன்றி. சரி, நன்றி. பேர் சொல்லுங்கள். என் பேர் அனுஷா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி தானா? ஓகே. வீர விளைஞ்ச மண்ணு. வீரம் விளைஞ்ச மண்ணு. தேரோட்டத்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். காலையிலேருந்தே என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தேர் இழுத்தீங்களா? இழுக்கல. என்ன இழுக்கலையா? காலையிலே வந்தீங்க, தேர் இழுக்காமல் இருந்திருக்கீங்க? ஆமாம், நாங்கள் நின்று பார்க்க மட்டும் செஞ்சோம். இப்போ நிறைய பேர் ரசிச்சுட்டு தான் இருந்தீங்க. அப்போ ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான். அதான் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி எல்லோரும் வந்திருக்கீங்க. ஆமாம், அவரை பார்க்குறதே நமக்கு தரிசனம் குண்டை தானே. ஓகே, அவ்வளோ சாப்பிட்டீங்களா? அப்போ நல்லா. ஓகே, ஓகே, நல்லா கோயிலும் சுற்றி பாருங்கள், பார்த்து வீடு போங்க. ஓகே, ஆரி கணேஷ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பல ஊர்லேருந்து திருநெல்வேலி மட்டும் தான். ஓகே, என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கேன். 6th படிக்கிறீங்களா? சரி, தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். தேர்லாம் பார்த்தேன். தேரில் பார்த்தியா? சாமி பார்த்தியா? பார்த்தேன். தேர் இழுத்தியா? இழுக்கல, ஆனால் நல்ல நல்லா தரிசனம். இருந்துச்சா? சரி, சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? தென்காசிலேருந்து வரோம். பேர் இசைகராஜ். உங்கள் பேர் சார்? ராமசுப்ரமணி, தென்காசி. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே
வரதுக்கான காரணம்? இங்கே கோயில் பற்றி சிறப்பானதுக்காக தான் அதனால தான் வருஷம் வருஷம் வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து இப்போ தான் வரீங்களா? இந்த கோவிலை புதுசாக பார்த்துருக்கீங்க? வந்திருக்கேன். இந்த தேரோட்டத்துக்கு நீ தான் வந்திருக்கேன். இவ்வளோ கூட்டத்தை வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பிடிச்சது நிறையவே இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆளில் சொல்கிறது தேர் தான் மெயின். தேருக்காக தான் மெயினாக வந்தோம். இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கல்ல? கோயிலுக்கு வந்திருக்கோம். வேடி இருப்பீங்கல்ல ஏதாச்சும்? அப்படி நிறைவேறினது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது என்ன சொல்கிறதுன்னா நிறைய இருக்குது. நம்ம மக்களுக்காக நலங்கள் எல்லாமே வேணும் அப்படின்ட்டு தான். வேறு எதுவும் சார் நன்றி. என் பேர் திவ்யா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திருநெல்வேலி தான். இப்போ நிறைய பேர் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். என்ன படிக்கிறீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே ஓகே. சரி, இந்த வருஷம் தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? செம்ம என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமாம், ஃபேமிலியோட தான் வந்தோம். பாப்பாவா? இது என் தங்கை சிஸ்டர். சரி சரி, ஓகே ஓகே. தேர் எழுத்தீங்களா? இல்லை தேர் இல்லத்தில் தேர் நின்று நல்லா பார்த்து சாமி கும்பிட்டோம். சரி, என்ன இந்த வருஷம் வேண்டியிருக்கீங்க நிலைப்பட்ட? நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். சரி, ஓகே, கண்டிப்பாக நல்லா படிங்க. ஓகே, நன்றி. சரி நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? வசந்தா கேடிசி நகர் பாளையங்கோட்டை. இங்கே பக்கத்தில் ஆமாம், வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துருவீங்க? வந்துடுவோம். வருஷம் வந்துடுவோம். இந்த கோவில்லையும் தேரோட்டத்துலையும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேரோட்டம் தான் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ஆமாம். எத்தனை வருஷமா தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? இது ஒரு 20 வருஷமாக வந்துட்டு 20 வருஷம். 20 வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்? லாஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாள். லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் நாள். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அன்னைக்குலாம் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சது? ப்ரோக்ராம் மறந்து போச்சு. நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஆமாம், ஒரு பையனுக்கெல்லாம் வேலைக்காக வேண்டினேன். படிப்பு நல்லா படித்து, பசங்க நல்லா படித்து பெரிய இதில் இருக்காங்க. நல்லா இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எங்களுக்கு நினைச்ச காரியம் நடத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, நன்றி. தோறும் வருவோம், மாதந்தோறும். ஓகேம்மா, நன்றி நன்றி. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். காளியம்மா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சித்தமல்ல இருந்து வரேன். சித்தமல்லேருந்து வரீங்களா? சரி, இந்த வருஷம் தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. அலங்காரம் எல்லாமே சந்தோஷமா நடக்கு, நல்லா இருக்கு. வருஷம் இதே மாதிரி நடக்கணும் ஐயா புண்ணியத்தில். ஓகேம்மா, நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் நந்தினி. நான் திருப்பணி கரிசல் குளத்துலேருந்து வரேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரதுக்கான காரணம்? சும்மா இல்லை, வரணும் ஆசை தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷமா இல்லை முன்னாடிலேருந்து? முன்னாடிலாம் வந்துருக்கு. இது வரைக்கும் எத்தனை வருஷம் லேபர் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்க? 7 வருஷம் வந்துருக்கு. 7 வருஷம் வந்திருக்கீங்களா? இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்சது, தேரோட்டத்தில் பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? எதை சொல்லணும்னா எல்லாமே பிடிக்கும். நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய தேர்லாம் இருக்கும், அதில் வந்து ரொம்பவே சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இவ்வளோ கூட்டத்தை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்போ தான் நான் எல்லாம் கூட்டம்லாம் வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம். ஆமாம். இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயில் வந்திருப்பீங்கல்ல? நீங்கள் நெல்லையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு 2 பையன். ஓகே மேம், தேங்க்யூ. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லட்சுமி. லட்சுமி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கட்டுரைச்சிலேருந்து வரேன். கல்ட்ரூச்சிலேருந்து வரீங்களா? ஓகே, நம்ம ஊர் பக்கம் தான். சரி, தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? அது இங்கே இந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊர் இந்த ஊர் தான். அது 20 வருஷமாக பார்த்தாச்சு. சரி, நெல்லைப்பட்டு என்ன தரிசனம் இந்த வருஷம்? நிறைய பேர் எல்லாம் என்ன வேண்டியிருக்கீங்க நெல்லைப்பட்டு இந்த வருஷம்? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இங்கே எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? இங்கே 20 வருஷமாக நான் இருந்திருக்கேன். 20 வருஷமாக வந்துருக்கீங்க. சரிம்மா, ஓகே, நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கே? மாரியப்பன், பாளையங்கோட்டையிலேருந்து வரோம். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? லைட்டு, மக்கள் கூட்டம், கிட்ட அல்வா எல்லாமே ஃபேமஸாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு? 40 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். 40 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்து தான் இருக்கேன். மித்த நாள் இந்த தேரோட்டத்தை தவிர மித்த நாள் நெல்லையப்பர் கோயில் வருவீங்களா? வருவோம். கோவில் உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, எதுக்காக நீங்கள் கோவிலுக்கு வரீங்க? மெயினாக சாமி பார்க்க, யானைகள் பார்க்க வைக்க அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கட்டிடக்கலைகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. அந்த காலத்தில் இப்போ செய்ய முடியாது, அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அடுத்த பேருக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் முன்னாடியிலேருந்தே நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் நெல்லையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வேண்டியிருக்கேன், அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்கல. வந்திருக்க வேண்டியிருக்கேன், அவ்வளோதான். படிக்க வந்துருக்கோம். சின்ன வயசில் படிக்க வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து படிக்க வந்துருக்கோம். நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாருமதி. எங்கள் பேர் ஜோதி. பாப்பா பேர்? கார்த்திகா. மாரியம்மா. சரி, எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க?
எங்கள் ஊர் இந்து தான் இந்த ஊர் தானா? எப்போதுமே உண்டு, எல்லா வருஷமே வருவோம். எத்தனாவது தேரோட்டம் தெரியுமா? எத்தனை வருஷம்? 598 டெய்லி வந்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. 518 சரி, தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஊர்லேருந்து வருவாங்களா, தேரோட்டங்கிறப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அது போக சாமியை கும்பிட்டு போகலாம். நெல்லைப்பட்டு என்ன தரிசனம் இந்த வருஷம்? என்னன்னா என்ன வேண்டிருக்கீங்க நெல்லைப்பட்டு இந்த வருஷம்? அது சொல்ல முடியாதா? ஓகே, சீக்கிரட்டா. ஓகே, நன்றி. தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நகர். வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. தேர்லாம் எங்கேயுமே இல்லாத வரலாறு இங்கே தான் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சது, நிறைய கடைகள்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? தேர் எல்லாம் இழுக்கிறது, அவங்க அந்த மக்கள் வர்றது, இந்த கோயிலில் சாமி கும்பிட்றது, அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க? நான் இங்கே வந்து 6 வருஷம் வந்திருப்போம். 6 வருஷம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டத்தை வேற ஏதாவது இடத்துல பார்த்துருக்கீங்க? குளத்தையில மட்டும் தான் பார்த்துருக்கோம். குளத்தை திருச்செந்தூர்ல மட்டும் தான் பார்த்துருக்கோம். திருச்செந்தூர். வேற உங்களுக்கு இந்த தேரோட்டத்தை பத்தி தெரியுமா? எத்தனாவது தேரோட்டம் அப்படின்னு? 518. நீங்க மித்த நாள் தேரோட்டம் தவிர மித்த நாள்ல நெல்லையப்பர் கோவில் உள்ள ஆமா, ஸ்கூல்ல கட்டச்சு வருவோம். வந்து நீங்க நெல்லையப்பட்டு ஏதாவது வேண்டிருக்கீங்களா? ஆமா, வேண்டியிருக்கோம். வேண்டுதல ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? பாஸ் ஆகணும்னு வேண்டியிருக்கோம். 10th பாஸ் ஆகணும்னு வேண்டியிருக்கோம். சரி, 10th பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆயாச்சு. சரி, 380 மார்க். ஓகே, தேங்க் யூ. சரி, தேங்க் யூ. 219. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கல்யாண சுந்தரம். நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் எப்போதும் சிவன் பக்தர், சிவன் தான் கும்பிடுவேன். எத்தனை வருஷமாக வந்துருக்கீங்க தேரோட்டத்துக்கு? எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது பேட்டை, செக்கடிப்பேட்டையிலேருந்து. நான் 2000 கல்யாணம் முடிஞ்சது. அதுலேருந்து நான் அடிக்கடி வருவேன். 518 தேரோட்டம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க? அங்கே குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, சந்தோஷத்தை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். எனக்கு வந்து நெல்லைப்புற கும்பிட சந்தோஷம் தான், வேறு. சரி, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சுரேஷ். நான் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். இங்கே பக்கத்தில் தான் மேடம். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக ஒரு வருஷமும் மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். 518 ஆண்டுகளாக நம்ம வர முடியல அப்படின்னாலும், நான் பிறந்ததுலேருந்து ஒரு 44 வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாகவே நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள். கோவிலுக்கு பணிபுரியறதுக்கு வந்திருக்கீங்க? ஆமாம் மேடம், நான் இன்றைக்கி வாலண்டியராகவே நாங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே சேவைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் தேரோட்ட பணிகளில் வந்து மக்கள் பெரும் கூட்டமாக வருவாங்க. அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். அதாவது அன்னதானம் செய்கிற இடத்துல குடிதண்ணீர், தாகத்துக்கு குடிதண்ணீர் கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகளெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வந்து என்னை மாதிரி நபர்கள் நிறைய பேர் உதவி செய்ய முன் வராங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து நாங்கள் நின்று தண்ணி கொடுக்கறது, வைக்கிறது, மற்றபடி ஒழுங்குபடுத்துறது, காலனி பாதுகாப்பு மையத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ரிலாக்ஸாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? கண்டிப்பாக மேடம், வந்துட்டேன். நிகழ்ச்சி பார்த்துட்ருக்குறாங்க பட்டிமன்றம். நீங்கள் அவங்கள வந்ததும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பொருள்? இங்கே வந்த பிறகுனா நிறைய விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுதான். அவங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எதை விரும்பி கேட்குறாங்களோ, இந்த சடமாட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் விரும்பி கேட்பாங்க. அதை வாங்கி கொடுப்போம். முன்னால் உள்ளதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. நம்ம தான் அழுது அடம் பிடிச்சி நம்ம நிறைய பொருட்கள் வாங்குவோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷம் நெல்லையப்பர் தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? கடந்த 30 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கேன். 30 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு எது சொல்லுவீங்க? இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது அப்படின்னா, நிறைய ஆண்டுகளை விட இந்த தேரோட்டத்தில் வந்து இந்த பிரகாரங்களில், ரத வீதியில் வந்து நிறைய கடைகளை வந்து அப்புறப்படுத்தி விட்டுருக்காங்க. மக்கள் ஒழுங்காக பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கான வழிமுறையை காவல்துறை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா, இந்த தங்க நகை திருட்டு போகிறதுக்கு வந்து காவல்துறை சார்பாக சேஃப்டி பின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நிறைய இடங்களில் வந்து இந்த கேமரா வச்சுருக்காங்க, சுழலும் கேமரா வச்சு ஒரு பாதுகாப்பான உணர்வோடு இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு பெண்களுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்குற அளவுக்கு காவல்துறை ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னோன்னா, இந்த இது மத ரீதியான, சாதி ரீதியான பனியன்களோ அந்த அடையாளங்களோ உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல காவல்துறை கண்ணும் கருத்துமாக இருந்து பணிபுரிந்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம். காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியும் தெரிவிச்சுக்கணும் இந்த நேரம். நன்றி சார். நன்றி மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஸ்ரீதிகா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? குணத்தூர். குணத்தூரா? சரி, சாமி பார்த்தீங்களா? ஆமாம். எவ்வளோ தேர் பார்த்தீங்களா? பார்த்துட்டு. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு? ரொம்ப பெருசாக இருந்தது. சரி சரி. என்ன வேண்டியிருக்கீங்க சாமிகிட்ட? நல்ல படிப்பு கொடுங்க வேண்டியிருந்தேன். அப்படியா? சரி சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். ட்ரெஸ்லாம் சூப்பராக போட்டிருக்கீங்க. தேரோட்டத்துக்கு ஸ்பெஷலாக போட்டு வந்தீங்களா? இல்லை, அப்போ பிறந்த நாளுக்கு எடுத்தது. நீ பிறந்த நாளா உங்களுக்கு? இல்லை, முன்னாடி எடுத்ததா? சரி 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 சரி. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கணேஷ், நான் நாங்குநேரிலேருந்து வரேன். வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோயிலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது? எவ்வளோ ஹாப்பினஸ் ஏதாச்சும்? ஃபஸ்ட் டைம்னா இன்றைக்கி என்னுடைய மேரேஜ் டே இப்படி, அதனால நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். எங்கள் ரிலேட்டிவ்லாம் இந்த ஊரில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி மேரேஜ் டே அப்படின்னா பார்க்கறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். தேரோட்டம்னு தெரிஞ்சு தான் வந்தீங்களா? ஆமாம், தெரியும். உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னா இங்கே உள்ள மக்கள் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதில் திருநெல்வேலி மக்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மக்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலுக்கு வந்தப்போ உங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு என்ன சொல்வீங்க? சுவாமி அம்பாளும் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவங்க பார்க்கணும் தான் நான் வந்திருக்கேன். அவங்களும் இந்த திவ்ய தம்பதி தான், நாங்களும் அதே மாதிரி திவ்ய தம்பதி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். உங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் இதில் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஆமாம், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே சார், நன்றி சார். பாப்பா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்துமதி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? குறுக்குத்துறை. குறுக்குதுறையா? ஓகே ஓகே. சாமி பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். தேர் பார்த்தீங்களா? ஆ. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு? ரொம்ப பெருசாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நேரட்டி வந்திருக்கீங்களா? அப்போ நெல்லையப்பட்டை டெய்லி பார்த்துருவீங்க, வருஷம் வருஷம் பார்த்துருவீங்க. ஆமாம். சரி சரி. நெல்லையப்பட்டை என்ன வேண்டியிருக்கீங்க இந்த வருஷம்? சொல்லுங்கள், என்ன வேண்டியிருக்கீங்க நெல்லையப்பட்டை? நான் நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்கேன். சரி சரி. வந்ததுலேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? கோயிலுக்கு வந்து வாங்க போகிறீங்களா? சரி, யானை பார்த்தீங்களா? பார்க்கல. என்ன பார்க்கலையா? சரி, போகும்போது யானையெல்லாம் பார்த்துட்டு இப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேயா? ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் கிருஷ்ணாபுரம். உங்கள் பேர்? முத்துராஜா. எத்தனை வருஷமாக கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4-5 வருஷமாக இருந்தேன். 4-5 வருஷமா எப்போவுமே இந்த தேரோட்டத்துக்கு வர்றீங்க. அப்போ உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, தேர் இழுக்கிறது, தேர் அலங்காரத்தை பார்க்குறது, இதில் உங்களுக்கு பிடிச்சது எது? தேர் பிடிக்கிற வடம் பிடிக்கிறது தான். ஆனால் இப்போ சின்ன பசங்களாக இது பண்ணுறாங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மாற்றணும், அவ்வளோதான். அதை கோரிக்கை தான் எனக்கு. மித்தபடி தேர் இழுக்கிறது நல்லது தான், சந்தோஷமாக இருக்குது. அது வந்து இவங்க வந்து இந்த அறநிலையத்துறை இது பண்ணி அவங்க இதில் இது பண்ணணும். மற்றபடி இந்த இவங்களை இறைப்பணி செய்கிறாங்களா கோயிலில், ஃபுல்லாக உலர பண்ணி அவங்கள வச்சு தேர் இழுத்தால் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இப்போ அவனுடைய டெய்லி அந்த இப்போ சின்ன பசங்களை வச்சு கொஞ்சம் பெருசாக பிரச்சனையாக இருக்குது. இது அங்கே ரீச் ஆகட்டும், அப்போ தான் தெரியும். அதனால தான், மித்தபடி ஒன்றும் இல்லை. தேர் இருக்க மகிழ்ச்சியாக தான். தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்கள். வல்லத்து ராஜா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி உள்ளூர் ஜங்ஷன். உள்ளூர் ஜங்ஷன் தானா? சிஎன்வில்லேஜ். சரி சரி சரி. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டோம். பார்த்தாலே தெரியுது. தேரோட்டம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுற? நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நல்லா என்ஜாய் பண்ணுறியா? சரி சரி. தேர் இழுத்தியா? இழுக்க முடியல, நான் கூட்டம் வராஞ்சா? சரி, இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் தேர் நல்லபடியாக எடுத்து சந்தோஷமாக ஓகே. நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் மாரியப்பன், சொந்த ஊர் திருநெல்வேலி. வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பார்க்கோம். 40 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வயசு? 57. ஓ, 40 வருஷம். 57. இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுவீங்க? பிடிச்சது வந்து நெல்லையப்பர் ரொம்ப பிடிக்கும். நெல் காத்த வேலி சொல்லுவாங்கள்ல, ஊரெல்லாம் மழை பெய்யல, அவருக்கு மட்டும் படப்பு போடுறதுக்கு நெல் காத்துல, அதுதான் நெல்லையப்பர்ன்ற பேர். அது வந்து ரொம்ப அருமையான அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு உங்களுக்கு இந்த கோவிலுடைய வரலாறு, அப்புறம் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் என்றாலே ஒரு கம்பீரமான ஒரு இது, திருநெல்வேலி என்றாலே ஒரு கம்பீரமான குணங்கள், பட்டு பாரம்பரியம், எல்லோரும் நம்ம சமுதாயம் எல்லோரும் ஒன்று கூடி தேர் இழுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேருக்கு வந்து ஒன்று கூடி தேர் இழுக்கணும், ஊர் கூடி தேர்ந்து தான் தேர் இழுக்கணும். ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் இழுக்க முடியாது. எல்லோரும் ஒன்று, சாதி மதம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்பாப்பட்ட கோயில் நெல்லையப்பர் காந்தியம்மன் அம்பாள். அம்பாள் நல்லா இருக்கும், நாங்கள் அவள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். ஓகே சார், நன்றி சார். வணக்கம் மேம், எந்த ஊர்லேருந்து வரீங்க? பேர் என்ன? என் பேர் சுபா, திருநெல்வேலியிலேருந்து தான் வரேன். சரி, ஓகே. ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா எல்லோரும்? ஆமாம், ஃபேமிலியாக வந்துருக்கு. சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். புவனேஸ்வரி. செல்லப்பா. இசைக்கம்மா. அன்னலட்சுமி. சரி, எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் காலைல வந்ததுலேருந்து? நல்லா என்ஜாய் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது. தேரோட்டம் பார்த்தீங்களா? நல்லா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வருஷம் வரீங்களா? இப்போ தான் வரீங்களா? வருஷம் வந்துடுவோம். சரி, என்ன வேண்டியிருக்கீங்க நெல்லையப்பட்ட அந்த வருஷம்? ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறேன், நல்லா படிக்கணும், என்னோட
என்னோட எய்ம் நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் தேரோட்டம் தெரியுமா? 500 சம்திங். 518 மறந்துடாங்க. ஓகேயா? சரி, உங்களுக்கு இப்போ வந்த இடத்துல உங்களுக்கு எங்கே எந்த இடம் பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க? கோவில் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. எல்லாமே கடை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் டவுன் பழனித்தேர்லேருந்து வரேன். என் பேர் முத்துகிருஷ்ணன். என் வீட்டம்மா பேர் ராஜி. என் பேர் பேச்சம்மா. வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வருஷம் வந்துருக்கீங்களா? வருஷம் வரும். எத்தனை வருஷமாக வந்துட்டு இருப்பீங்க? நாங்கள் ஒரு 50 வருஷமாக வந்துருக்கோம். 50 வருஷமாக வந்துருக்கீங்க. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேரோட்டம் எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா கொஞ்சம் செலிப்ரேட்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்ல மாதிரி தேரை இழுத்து விட்டாங்க. ஆமாம், எல்லாருமே மீடியாக்கள் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் தேரோட்டத்துக்கு மட்டும்தான் கோவிலுக்கு வருவீங்களா இல்லை மித்த எல்லாம்? வீக்லி டே வருவோம். உங்களுக்கு கோவிலுக்கு வர்றதுனால எதுக்காக வர்றீங்க? எங்களுக்கு கோயிலுக்கு வர்றோன்னா ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷமான இருக்குது. சாமியை போய் பார்த்து சாமியை கும்பிட்டு, அதுவும் எங்களுக்கு சிவனடியார் நாங்கள்லாம் வரும். இதுக்கு முன்னாடி நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிது. இது எனக்கு 2வது ஒய்ஃபு. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதனால் எனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. ஹாய் பாப்பா, உங்கள் பேர்? என் பேர் பேச்சியம்மா. இங்கே இதே ஊர் தானா? ஆமாம், இதே ஊர். இதுக்கு முன்னாடி தேரோட்டம் பார்த்துருக்கியா? அந்த தேரோட்டத்தில் உனக்கு பிடிச்சது எது? எனக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது வந்து இந்த பெரிய தேர் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் வந்தல, நீ வந்து ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கின அப்படின்னா எதை சொல்லுவேன்? நான் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கினேன். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னா எதை சொல்லுவேன்? ஒரு டெடி பியர். வாங்கி தந்துட்டாங்களா? இப்போதான் வந்தீங்களா? போய் சுற்றி பார்த்து வாங்கினேன். அவத்த கூட வந்துட்டு போயிட்டேன். ஓகே, தேங்க்யூ. வரீங்க? நாங்கள் புளியங்குடி பக்கம் அருணாசலபுரத்துலேருந்து வரோம். அக்கா பேர் சொல்லுங்கள். மாரியம்மா. அண்ணா, எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். 5 வருஷமாக வந்துருக்கீங்க. சரி, உங்களுக்கு கோயிலை பற்றி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுமா? அதாவது இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இப்போ 518வது தேரோட்டம் நடக்குங்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இது ரொம்ப இது சங்கரங்கோயில் கோயிலை விட இது ஒரு பழமையான கோயிலாக இருக்குது. சிவன் தலம் ஒரு முக்கியமான தலம். அதனால் அது ஒரு சிறப்பானது. அதெல்லாம் நினைக்கும் போது மனசு கோயிலுக்குள்ளே வரும்போது ஒரு நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. நல்ல ஒரு செயலாக இருக்குது. ஓகே, நன்றிண்ணா. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எஸ் ரங்காரவி, திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி மாநகரம்மா. வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? வந்துட்டு இருக்கோம்மா. இந்த டைம் இருக்கிற தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? சொல்லலாம். இது 518வது தேரோட்டம் நடக்குது. நல்ல சீரும் சிறப்பாக செழிப்பாக நடந்துகிட்ருக்கு. ஏகப்பட்ட மக்கள் காலையில் வந்துட்டும் போகிறாங்க, மாலை வந்துட்டு இப்போ ஈவினிங் மாலை பொண்ணு வந்துட்டு போயிட்டுமா இருக்காங்க. ஜனங்க வந்துட்டு இருக்குது. ஏகப்பட்ட மக்கள் சீரும் சிறப்பாக செழிப்பாக எந்த மாதிரி இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டுருக்கு. காவல்துறையினர் ஒத்துழைக்கிறாங்க, வேறு இளைஞரையும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. எந்த மாதிரி சத்தம் கூச்ச சத்தம் அலாசெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டு இருக்குமா. இப்போ நெல்லையப்புறம் சுற்றி வந்தாச்சு. போத்தீஸ் ஜவுளி கடை பக்கம் வந்தால் நெல்லையப்புறம் வந்தாச்சு. காந்தி அம்மன் அங்கே லட்சுமி தேட்டர் பக்கம் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. மற்ற தேர்லாம் நிலைக்கு வந்தாச்சு. புது ஆடை துணியெல்லாம் மாற்றிருக்காங்க. தேருக்கு நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கு. இது பைதானெலாம் சரி பண்ணியிருக்காங்க. சக்கரம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. நல்லா பெயிண்டிங்லாம் அடித்து பண்ணியிருக்கு. நல்லா ஒழுங்காக சீராக போய்ட்டுருக்கு. ரோடு வசதி நல்லா இருக்குது. அரசு நல்ல மாதிரி ரோடெலாம் போட்டிருக்கு. 4 ரீதி நல்லா இருக்குது. 4 ரீதி சுத்தம் பண்ணிட்டாங்க. குடிக்க வசதி, தண்ணி வசதி எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. காவல்துறையினால் ஒத்துழைப்பு முக்கியமாக நீ சொல்ல வந்து, ஏன்னா இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ மதத்துக்காரர்கள் வந்து பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காரு. நம்ம திருநெல்வேலி டவுனில் பாரதியார் தெருவில் இருக்க பள்ளிக்கூடத்தை கொடுத்துருக்காங்க. லெட்டிவில் ஒரு பள்ளி. அந்த இடத்துல அன்னதானத்துக்கு குறுகிய காலத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். சீரும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. சமையல் அங்கேயே பண்ணுறாங்க, அன்னதானம் அங்கேயே நடக்கு. தண்ணி வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற வேலை பார்க்குற பள்ளி ஆசிரியர்கள் அவங்களும் சேர்ந்து பணியாற்றிருக்காங்க. வாட்ச்மேன்லேருந்து எல்லாமே பணியாற்றிருக்காங்க. பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா காலையிலேருந்து இரவு மாலை பொழுது வரை தர்மம் நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ ஜனங்கள் கணக்கையெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோ பேருக்கு தர்மம் நடந்து நல்ல சமையல், நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு, நல்ல வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், மோர் அதெல்லாம் போட்டு எல்லாம் கொடுக்காங்க. நல்லா இருக்காங்க. இன்னும் இனிப்புலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலியாக புளியோதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. யாருக்கும் பசி இல்லாமல் இப்போதெல்லாம் எல்லாமே திருப்தியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 ரதி சுற்றியும் தண்ணி குடி தண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. காப்பீஸ் தண்ணி வந்துட்டுருக்கு. காப்பீஸ் அவங்களும் ஒத்துழைக்க அப்போ அடிக்கடி தூய்மை பண்ணிட்டு இருக்காங்க. குப்பை அங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. குப்பையில் இருக்காங்க. தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சேவை பண்ணுறாங்க. நிறைய இருக்குது. எந்த குறையும் இல்லை. எவ்வளோ தான் பக்தர்கள் திருப்தி பண்ணாலும் ஏதாவது குறை கேட்டுட்டு தான் இருப்பாங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு இளைஞரும் புது இளைஞர்கள்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
ஒவ்வொரு இயக்கமும் பண்ணிட்டு தான் இருக்குது, ஒரு சமுதாயக்கும் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சைவ வேளாளர் அவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு இயக்கமாக பண்ணிட்டு தண்ணி தானம், தர்மம், அன்னதானம், ஒவ்வொரு கலையரங்கம், திருமண மண்டபத்தில் வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது. அது அங்கே கூட்ட நெரிசல் அங்கங்கே ஒரு பகுதி மக்கள் அங்கே பண்ணுறாங்க. வியாபாரி சங்கம் பண்ணுறாங்க, தங்க வியாபாரி சங்கத்தை அவங்க ஒரு மண்டபம் பிடிச்சி அவங்க ஒரு தர்மம் நடக்குது. ஒவ்வொரு நடந்து தான் இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. கோயில் உள்ளே நிகழ்ச்சி நடக்குது, வெளியே நிகழ்ச்சி நடக்குது, பல இதெல்லாம் நடக்குது. நல்லா இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் குறை சொல்கிறவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ கோயில் நல்லா பாரம் நல்லா இருக்குது, தூய்மைப்படி சுத்தமாக இருக்குது, நல்லா அருமையாக பண்ணிட்டாங்க. ஒற்றையெல்லாம் கிடையாது, ஒற்றையாக இருக்கும், வவ்வால் சத்தம்லாம் கேட்கும். இப்போ அதனால் நீக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கிளியராக பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நல்லா புது புது பக்தர்லாம் வராங்க. பக்தர்கள் நல்லா தீபாவளிலாம் காமிக்கிறாங்க. சிவன் நல்லா அருமையாக காலையில் எழுந்திரிச்சு அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தயிரை நல்லா குளிர்மையப்படுத்தி நல்லா ஆடைகள்லாம் எடுத்து மாலையெல்லாம் போட்டு தீபாவளிலாம் போட்டு நல்லாயிருக்கு. ஜம்முன்னு இருக்கு. கோயிலே ஒரு மனமாக இருக்குது. வந்துட்டு போய் சந்தோஷம். புது தம்பதிகள்லாம் வராங்க போகிறாங்க. இறைவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஒன்று கேட்குறாங்க, இறைவன் கொடுக்குறாரு. நம்ம நெல்லையப்பர் உள்ள இறைவன் சேர்ந்து எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம அவரோட பிள்ளைகள் எல்லாமே அனைவரும் அவரோட பிள்ளைகள் தான். இது போய் இன்னொன்று முக்கியமான சொல்லுவாங்க, இஸ்லாமிய மதத்துக்காரர் அவங்களும் வராங்க. அன்னதானம் சாப்பிட்டு தான் போகிறாங்க. 4 ராதிச்சு போகிறாங்க. தேர் அவங்களும் இளைஞர்கள்லாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாமே இந்து மதத்தில் சேர்ந்தவங்க தான். யார் எல்லாம் இந்து மதத்துலேருந்து இப்போ இஸ்லாமிய போனவங்க தான். கிறிஸ்டின் போனால் அவங்க ஞானசாமி போனால் கிறிஸ்டின் வர முடியும், அங்கே சுன்னத்து போனால் இங்கே இஸ்லாமிய முடியும். இப்போ அவங்களும் வராங்க, இந்து மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வராங்க. தேரில் அவங்களும் சேர்ந்து இழுத்து தான் இருக்காங்க. ஃபுல்லாலாம் மாட்டுங்க இழுக்கிறாங்க, சிலுவை மாட்டிருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தேர் இழுக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரில எந்த குழப்பம், எந்த இடையூறு எதுவும் இல்லை. நல்லா அழகாக போய்ட்டுருக்கு. வரட்டும், வரவேற்க வேண்டியதான். சந்தோஷப்பட மகிழ்ச்சி வேண்டாம். நம்ம அவங்களும் போகிறோம், பள்ளிவாசலுக்கு போகிறோம், அவங்க கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம். சர்ச்சைக்கு போகிறோம், நான் பண்ணுறாங்க, அசனம் சாப்பாடு போடுறாங்க, அதுலேயும் வாங்கி சாப்பிட தான் செய்கிறோம். இப்போ அவங்களும் வராங்க, நம்மளும் போயிட்டோம். எல்லாம் இதே ஒரு பெரிய இதானே, ஒரு நல்ல சேர்றது தானே. சேர்ந்து செய்கிறது நல்லது. சேர்ந்து தேர் இழுக்கிறது. வேற எங்கே கேட்கணும்? நன்றி சார். தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்கள். இசைக்கு ராஜா, கோமதி, இந்து சுகாசினி, இசைக்கு தாய், சுமதி, சுரேஷ். சரி, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க? 4 வருஷமா. 6 வருஷமாக வந்துருக்கியா? தேரோட்டம் பார்த்துருக்கியா? எப்போ எத்தனை வருஷமாக பார்த்துருக்க நீ? இப்போ 6 வருஷம் பார்த்துருக்கேன்ற. சரி, இந்த தேரை இழுத்துருக்கியா நீ? 4 வருஷம். 4 வருஷம் சொன்னியோ? சாரி, மறந்துட்டேன். சரி, உன் தேருங்க கோயிலில் பிடிச்ச விஷயம் என்னது? நிறைய சாமி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க, சுற்றி பார்க்க. அதனால இங்கே கோயிலில் உங்களை நெல்லைப்பட்ட நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்க இது வரைக்கும்? நல்லா படிக்கணும்னு உங்களுக்கு வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சா? கடையில் எல்லாம் தான் வாங்கணும், போகும்போது தான் வாங்கிட்டு போவோம். நன்றி. ஆனால் வணக்கம், பேர் சொல்லுங்கள். மணிகண்டன் என்னோட பேர் வந்து. நான் பேசலாம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்களுக்கு திருநெல்வேலி தான். திருநெல்வேலி தானா? வந்து ஆமாம் ஆமாம். சரிண்ணா, இப்போ 518வது தேரோட்டம் நடந்துகிட்ருக்கு. இங்கே எவ்வளோ மிக சிறப்பாக நடந்துருக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய சிவாலயமான இந்த திருநெல்வேலி தளத்தில் வந்து இந்த திருநெல்வேலிக்கே உண்டான ஒரு ஸ்பெஷலான திருவிழானா அந்த தேர் திருவிழா தான். அதில் நம்ம தேரோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து 3வது பெரிய தேர். முதல்ல திருவாரூர் தேர், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3வது திருநெல்வேலி தேர். அதுமாதிரி அதிக எடை கொண்டதில் வந்து 2வது பெரிய தேராக வந்து சொல்லப்படுது இந்த திருநெல்வேலி. இதில் மேலும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க மனித சக்தியை கொண்டு இயங்கக்கூடிய ஒரே தேர் வந்து நம்ம திருநெல்வேலி தேர் தான். ஏன்னா மற்ற எல்லா ஊர்லேயுமே இயந்திரங்கள் வந்துருச்சு, ஆனால் அன்றைக்கி வந்து முழுக்க மனித சக்தியை கொண்டு இயக்கப்படுற தேர். அது வந்து நம்ம ஊருக்கு வந்து பெரிய சிறப்பு. அதுவும் ஒரே நாட்களில் வந்து 5 தேர் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அது வந்து அதனால் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வருஷம் கொஞ்சம் உடம்பு கயிறாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் எல்லாமே புதுசாக இருக்கணும்னு சுவாமி முடிவு பண்ணார். அதனால் புதுசாக இருக்கும், புதிய திருவிழாவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. 10 நாட்கள் தொடர்ந்து நம்ம நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தோட நிறைய பக்தர்கள் கிட்ட பேட்டி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். அது அவங்க வந்து பக்தர்கள்லாம் அவங்களுடைய பர்சனல்ஸ் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி பேட்டியெல்லாம் அடுத்த வருஷம் ஆணி தேரோட்டத்துலேயும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து மயூரி பக்தி அண்ட் மயிலோசை அண்ட் மயூரி டிவி இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வித்தியாசமான பக்தி சேனல்ஸ், அப்புறம் நம்ம சேனலில் வர எல்லாமே உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.